ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு வித்தியாசமான முறையில் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான முதல்ல பூரணம் எப்படி செஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொழுக்கட்டையில் இருக்கிற பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கிறேங்க, வெள்ளை எள். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள் வந்து பொடிஞ்சு வாசம் வந்து கலர் மாறினோன்னா அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதை வந்து கடாயில் மாற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. வெல்லம் வேணாலும் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து மண் இல்லாத நாட்டு சக்கரை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. இந்த ஒரு துளி கூட நம்ம தண்ணியை தெளிக்கலைங்க. இதில் இருக்க நாட்டு சக்கரையில் இருக்க ஈரப்பதமே அந்த தேங்காய் வேகிறதுக்கு போதுங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கிட்டேங்க. இது நல்லா பாருங்கள், இது மாதிரி சுருண்டு ஒட்டை வந்துடுச்சுங்க. இப்போ நான் வந்து நம்ம அந்த எள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 1-2 பவுட்ரு பண்ணிக்கிறோங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காயும் நாட்டு சக்கரையும் பாருங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எள்ளையே போட்டுக்கிறோங்க. எள் சேர்த்து செய்கிறப்ப இந்த பூரணம் வந்து ரொம்ப வாசமாக இருக்குங்க. அதுக்காக தான் எள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக கொஞ்சம் சூடு ஆறினோடனே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுடுங்க. இப்போ பூரணத்துக்கு தேவையான மாவு, மேலே கோட்டிங் மாவு இருக்கு இல்லைங்களா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கப் அளவு மாவு எடுத்துருக்கோங்க. இது வந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற மாவு தான் எடுத்துருக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிட்டோங்க. இந்த தண்ணியில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க, பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலரி விட்டுக்கோங்க. ஒரே ஸ்லாட்டாக அந்த தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தண்ணி போதுங்க, எனக்கு 1/2 டம்ளர் தண்ணி மீதியே ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அப்புறம் வந்து அந்த அரிசி மாவில் வந்து எல்லா தண்ணியும் உள்வாங்கி ஒரு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து சின்ன சின்ன உருண்டையோ வச்சு பூரிக்கட்டையோ இல்லை ஒரு ரோலரோ வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஷேப்புக்காக கட் பண்ணிட்டுங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எள் தேங்காய் பூரணம், அதை வந்து உள்ளே வச்சு மூடிக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. இது ரவுண்டாக அப்படியே செய்கிறதுனால அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க பால் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கொழுக்கட்டை பால்ஸையும் வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த பாசுமதி அரிசி வந்து ஒட்டிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு எப்போவும் செய்கிற மாதிரி கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருங்க. ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேங்க. கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த தட்டில் ஒவ்வொரு பால்ஸாக இப்படி வந்து எடுத்து வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க இது எப்படி இருக்குன்னு. 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம கொரோனா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது வித்தியாசமான முறையில் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம கோட்டிங் கொடுத்தோம் இல்லைங்களா, பாசுமதி அரிசியில் கோட்டிங், அது பாருங்கள் எப்படி வந்து முள்ளாக எந்திரிச்சு நிற்குதுங்க. அதெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ பொண்ணு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்படி தான் உள்ளே இருக்குங்க நம்ம பூரணம், எள்ளு பூரணம். இது மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.